காவசு மாதிரி அது காட்டாசு மாதிரி. அந்த அம்மா வந்தது உங்களுக்கு தெரியல, நீ வந்தது அந்த அம்மாவுக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன பண்ணணும்? சரி இவங்கிட்ட சொல்லலாம், ஒப்படைக்கலாம். ஒப்படைச்சிடணும். நேரா வந்தீங்க, நான் என் வழியில வந்தா நீ உன் வழியில போக வேண்டியது தானே. நேரே இடிக்கிறிய, உன்னை பார்த்தா பெரிய இடத்து பெண் மாதிரி தெரியுது. ஒழுக்க வேணாமா? அம்மா ஒழுக்கு எங்களுக்கு கத்து கொடுக்காத. ஒழுக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். உன்னிய பார்த்தா ஒரு தெய்வ நாட்டு பெண்ணு மாதிரி தெரியுது. இந்த அம்மாவை பார்த்தா ஒரு தெய்வ நாட்டு பெண்ணு மாதிரி தெரியுது. ஊருக்கு முன்ன ஒழுக்குன்றது இந்த அண்ணாப்பு ஆணவம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு பெண்ணா பெண்ணுகிட்ட பெண்ணா பேசணும். ஆம்பளை மாதிரி உனக்கு வெறுத்த காட்டுறாங்க. என்ன தெரியும் அதை பத்தி? சரிம்மா, நீ வந்து பொண்ணாக்குற. சரி தெரியாம இடிச்சிருச்சு, நீ தெரியாம இடிச்சிட்ட, நீ வீட்டுக்கு போ, நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏமா அங்க வந்திருக்கிறியே, நீ பார்த்தா எப்படிக்குது? எந்த ஊரு? இங்க பாரு, நான் கேட்க வேண்டிய கேள்வி இவ கேக்குறா. அவளுக்கு ஆத்திரத்துல பிறந்தவ. பிரிச்சு பேசுறீங்கன்னா அப்படி கிழிச்சு கீரை பேசணும். ஏமா சரி விடு, இடிச்சுட்டுங்க. நாங்க பாரு, நாங்க போறோம். வழி விட்டு நாங்க போயிடுவோம். எந்த ஊரு? எந்த எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த தேசம்? நீ எங்க இருந்து இங்க வந்து நிக்கிறீங்க? இது விளக்கமா சொன்னா அதுக்கு பதில் நான் சொல்றேன். எங்க ஊரு, எங்க பேரு, எங்க நாடு, நகரம் எல்லாம் சொன்னா வாய் வார்த்தை வாயோட பேச்சு பேச்சோட இருக்குது. எதுக்குமா அனாவசியமா கையெல்லாம் தட்டுறீங்க? கேட்ட கேள்விக்கு தக்க பதில். பதிலா நாங்க சொல்லக்குள்ள எங்க பேரை சொன்னக்குள்ள நாங்க எப்படினாலும் சொல்லி பேசுங்க. கையை தட்டுங்க, வாயை தட்டுங்க, எதனாலும் தட்டுங்க. எங்க கை எங்க வாய், நாங்க என்னன்னாலும் பண்ணுவோங்க. இவ்வளவு நேரம் நீ சொன்ன நீ ஃபர்ஸ்ட் சொல்லுமா. நீ வந்து நீ கேட்டல, நான் கேட்டேன். நீங்க எந்த நாடு, எந்த தேசம்? அப்ப பேசுறது அந்த ஊரு, அந்த நாடு, அப்படி இப்படின்னு கேட்டேன். இப்ப என் ஊரை சொல்றது நானும் சொல்றேன். மூடின்னு காடு கொடுத்து கேளு. எனக்கான ஏடா கூடமா பேசினா மரியாதை கெட்டு போயிடும். நான் வந்து நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன். என்ன பேச விடு. சொல்லுமா. முள்ளுன்னு தெரியுது, அது என்ன குத்திருமா? அப்படி நெருக்குன்னு கால வச்சுக்க, நெருக்குன்னு ஏறிக்கும். அது பாட்டு அது இருக்குது, நான் பாட்டு நான் போலாம். அப்படியே போனா அது குத்தாது. அதனால முள்ளுன்னு தெரிஞ்சுக்கின்னு நீ அடாவுடியா பேசாத. எந்த ஊர், எந்த தேசம், நீ எங்க இருந்து வந்திருக்கிற சொல்லு. ஆச்சாண்டு வராரு. எங்க வீட்டுக்காரன் பேரு துரியோதன ராஜன். நாட்டுல அவங்க வீட்டுக்காரன் பேரு சொல்றாங்க. ஆச்சரியப்பட்ட இடத்துல சொல்றதுக்கு ஆள் இல்ல.
தாதிமார்கள் தான் சொல்ல சொல்லிடுவேன். இப்ப என் கூட்டுக்கார பேரு நான் சொல்லிதான் ஆகணும். தங்கச்சிக்கிறாள சொல்ல சொல்லு. யாரு நான் சொல்ல வேண்டிய என் கூட்டுக்கார பேரு? எங்க தங்கச்சி சொல்ல வைக்கிறதுல நீ குலாம் குதி. இதுலயே பாத்துக்க இவங்களுடைய அடாவுடி ஆட்டம். அது நிறுத்தியா? தண்டு கூட்டுக்கார தாய ஓத்தானா, அடாவுடிக்கார அக்கறை ஓத்தானா கொள்வாய் குணமான குதி. சரி, உங்க ஊர் பேரு உங்க ஊர் பேரை சொல்லுங்க. நியாயமா உங்க ஊர் பேரை சொல்லிட்டு நீங்களும் போய் நின்றுங்க. சொல்றாங்க கூக்கூதி. நீ வாடா டைம் ஆயிடுச்சு. சொல்லி தவறுவாய். நம்ம ஊர் பேர் சொல்லு. சொல்லுமா. பூச்சி வச்சு மாதிரி கண்ணுல கூஜிய வச்சுருக்காங்க. கண்ணுல பூ விட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் எப்படிப்பட்ட உங்களை போல பெண்கள் நாங்கள் அல்ல. அந்தியத்தில் வாழ்கின்ற இந்தியன் மருமக்கள். அந்த வசதிகளுக்கெல்லாம் தலைவர் எங்கள் தேவேந்திர மகாராஜனுக்கு மருமகள். நான் சித்ராவதி, மித்ராவதி. எவ்வளவு அடக்கம் உடக்கம் பொறுமையா பதில் சொல்றாங்க. சரி, தேவேந்திரம் மருமக்கமா இருக்கலாம். அவங்க தெய்வ நாட்டுல இருந்து வந்துருக்காங்க. அங்கிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கோந்து வந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறோம், சாப்பிடுறதில்ல. சாப்பிடுங்க. வனத்துல பாத்து புறாக்கா. உங்க பேரை நீங்க சொல்லிட்டேன். என் பேரு பெருந்தேருவா, என் தங்க பேரு திருவருண, தங்க பேரு மதிவரன, மதிவரன. அங்க பாருங்க 99 பேரு நேராகும். எங்க கணக்காகும். நாங்க பேரை சொல்லிட்டுங்க. சரி, நீ யாரு மருமகளா இந்து சொல்றா. எங்க பேரை நாங்க சொல்லிட்டோம், உங்க பேரை நீங்க சொல்லிட்டுங்க. நாங்க வந்தோம், நாங்க போறோம், இவங்க போறாங்க. ஆமா, இங்க வந்த சமாச்சாரத்தை கேளு. இந்த குளம் யாருடைய குளம் அது தெரியாம இவங்க பேசிட்டாங்க. சரி, உங்க பேரை நீங்க சொல்லிட்டு எங்க பேர் நாங்க சொல்லிட்டோம். உங்க வீட்டுக்காரன் பேரு நீங்க சொன்னீங்க, எங்க வீட்டுக்காரன் பேரு நாங்க சொல்லிட்டோம். எந்த மேட்டரும் இல்ல, அதோட சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு கேள்வி கேட்கறோம், அது பதில் சொல்லிட்டு நீ போலாம். எங்க குளத்துல வந்து குடிச்சிருக்கீங்க, அசம்பாவிதம் நடந்திருக்குது. ஒரே நிமிஷம். இந்த குளத்தை தங்கச்சி, நாம் தெய்வலோகத்தை பெண்கள். ஆமா, அதனால அவங்க மானிட பூலோகத்திற்கு கூடிய பெண்கள். பொறுமை கிடையாது. அதனால பொறுமையில் திறந்தவள் பூமாதேவி போல இருக்கணும் ஒரு பொம்பளை. அடக்கத்துல அதாவது அச்சம் மடம் வைப்பு ஞானம் என்ற ஒழுக்கத்தோடு இருக்கணும். இவளுக்கும் எனக்கு தகாதம்மா. அதனால நீ உனக்கு அவளுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் மகாராணி இருக்கா, நீ சிற்றரசு. என்னதான் இருந்தாலும் கொம்பு இருந்தா தான் சுருக்கு பாதுகாப்பு. அதனால பக்கத்துல இருக்கிறேன். அவளை பார்த்தா கொம்பு இருக்குங்க, அப்பதான் சுருக்கு பலமா இருக்கும். நான் பக்கத்துல இருக்கிறமா, அவகிட்ட என்ன பேசணும் இந்த குளத்துக்கு வந்தது உண்டா? ஏமா குளத்தோரம் காரியமா தான் நிக்கிறேங்க. குளத்துக்கு வந்தங்க. நாங்க 99 பேரும் வந்து குளிச்சுங்க. அழகா குளிச்சுங்க. எவ்வளவு நேரம் குளிச்சுங்களா? குளிச்சு எப்படி உங்க தங்கச்சி மாதிரிலாம் தண்ணியை பார்க்க இருந்த பார்த்ததுக்கு அவங்களுக்கு எப்படி ஆகி போச்சு, எனக்கு எப்படி ஆகி போச்சு. வந்தீங்களா தான் கேள்வி. வந்தாங்க. குளிச்சிங்களா? குளிச்சுங்கம்மா.
இந்த மலர் எல்லாம் புடுங்கினீங்களா? ஏமா புடங்கணுங்க தலையில பாரு வச்சுக்கணுங்க, தலையில இது மலரு இவங்களுக்கு வேணுன்ற மலரை வச்சுக்கணுங்க, வேணாங்க தூக்கி போட்டுங்க, எல்லாம் போட்டுங்க. இங்க பாரு நாங்க எல்லாம் எகிரி குளத்துல குளிச்சுங்க, குளம் குளிச்சு குழம்பு கூட கலையுங்க. சரி விடு இரு சொல்லு. குளத்துக்கு வந்தீங்க, நீராடுனீங்க, தண்ணி அருந்துனீங்க, மலர்கள்லாம் பறித்து தலையில வச்சுங்க. இந்த பூசெடி எல்லாம் வேறு வேறா புடிங்கி போட்டுக்கிறீங்களே. அந்த உயிர் இருமா, இந்த குளத்தெல்லாம் கலக்கிருக்கிறீங்களே, நீனும் ஒரு பொம்பளை தானே? அந்த பூ வைக்கக்கூடிய ஒரு பூ வைக்கிற ஒரு பொம்பளை தானே? பொம்பளை நடந்து கூடாது. வேற புடிங்கிருக்கிறீங்களே, தான் நியாயமா? ஏமா பூ செடி பூ அறுத்துங்க, கரவாரம்லாம் புடுக்குன்னு வேறாக வந்துச்சு, பூவை அறுத்துக்கணுங்க, செடியை போட்டுட்டுங்க. நாங்க வச்ச பூவை வந்து எந்த செடியெல்லாம் வைக்க கூடாது. எங்க சட்டம் அப்படி. நாங்க இங்க பாரு, நாங்க எது கண்ணில் பாக்குறோமோ அது நம்மளுக்கு தான் சொந்தம். மற்ற சக்காதிங்களுக்கு பதில் சொன்ன அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கு சொந்தமா நாங்க உரிமை கொண்டாட உரிமை கொடுக்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நாங்க பாரு குளத்துல குளிச்சுங்க, 99 பேரும் குளிச்சுங்க, குளம் கலங்கி போச்சு, பூவை வச்சுக்கணுங்க. நீ இன்னைக்கு கிராஸ் கலி கேட்காத உள்ள நாங்க போறோங்க. சொல்றா குளம் பொதுவு, ரோடு பொதுவு, நடக்கிற தடம் பொதுவு. நாங்க அப்படிதான் வருவோம், அப்படிதான் கலக்குவோம். நீ யாரு கேட்கறதுன்னு சொல்ற? ரோடு பொதுன்னு போய் என்ன நான் செஞ்சிடலாமா? நான் ரோடு பொதுவு குளம் பொதுன்னு நான் சொல்ல கிடையாது. நாங்க வந்து எங்க இருக்கு என்ன நாடு? சரி, இது எங்களுடைய குளம். ஊர்ந்தது தப்பு, குளிச்சது தப்பு, வேலையா போனது தப்பு. அப்படியே கால் செஞ்சு போயிட்டு அருவுக்கட்டா கூதியே பூஜை எப்படி அறுக்கணும்? பாரு, இவ்வளவு நேரம் கிராஸ் கேள்வி கேட்டதே தப்புமா? இவன் தெய்வ நாட்டு பெண்ணுங்களா? இவங்க தெய்வ நாட்டு வந்து வந்துங்களா? நாங்க இருக்கிறது பூலோகத்தில் இருக்கிறவங்க, இந்த குளம் பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்தம். இந்த குளத்தை நான் குளிச்சுங்க. நீ தெய்வ நாட்டுன்னு வந்து நீ கிராஸ் கேள்வி கேட்க அப்படி இருந்தே நீ நிறுத்தக்கூடாது. கிராஸ் கேள்வி கேட்டதுக்கு தப்புதான் அம்மா, நாங்க தெய்வ நாட்டு பெண்ணுங்க கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லி நீ ஒரு 11 தோப்பு காணும், உங்க தங்கச்சி ஒரு 11 தோப்பு காணும் போட்டு உங்க நாட்டுக்கு போயிட்டோம். இத கிராஸ் கேள்வி நான் எதனா கேட்டனா? அப்படியே உங்களுக்கு கூட சொந்தமா இருக்கட்டும். பட்டா யார் மேல இருக்குது? எங்க மாமனார் மேல இருக்குது பட்டா. அதனால மாமனாருக்கு சொந்தமான நிலம் குளம் காமதேனு பருவதம். அதனால வந்தது தப்புன்ட்டு எங்க கால் யாரு இங்க பாரு, நீ கேட்டது தப்புன்னு தோப்புக்கான போட்டு போக முடியுமா? முடியாதாடி. எறும்பு வந்த மாதிரி எறும்பு சுத்தல பெருமுத்து வந்த மாதிரி நான் பெருமை பேசுறேன். பெருமையா பேசுற? நான் பெருமை பேசுறேன். பேசு. பெருமையை பியாக்கோளமா தின்றது போட்கோளமா ஓகே 1 ரூபாயா நானு 2 ரூபாயா குர்குரி நானும் பத்தினி நீனும் பத்தினி வானம் பத்தினி
உங்க பீரோவை நாம துணி ஏத்தி சொல்லிடுவோம் அழுத்து போட்டுக்குவோம் நீ எழுந்து போடா கனிமாறு வைக்க வேண்டியது புடிங்களுக்கு யாருக்கு புடிங்களுக்கு கனிமாறு வச்சா என்ன மினி முடக்கனா என்ன உனி மினி அரைஞ்சா என்ன உனி பஸ்லாரி அடிச்சா என்ன உனி ஆக்சிடென்ட் செத்தா என்ன நீ அண்ணத்துல போனா என்ன நீ எகிரி உண்டு போனா என்ன நீ துள்ளி உண்டு போனா என்ன உன் அண்ணாக்கு அவர் அர்த்தா என்ன உன் கோமரத்தை கிழிச்சா என்ன உட்காந்துக்கல ஆரோக்கியத்துக்கு பாருங்க ஏன்னா உங்க அம்மா கூதி சேர்த்து போட தெரியலையா ஏடி ஏடி பேச நெரிசலி ஓட்ட புதி ஏடி வந்ததாத மண்ணால ஓட்ட புதி நீர்த்த நெருப்பிடிச்சா நெல்லு சோத்தா கண்டு தருப்பிடிச்சா பைத்து பாலா போச்சா பழைய கை நாய் எடுத்து போச்சா நீங்க பாரு காத்த என் புள்ளிய போய் ஆத்தன மாதிரி பேசுறா கூலி பக்குனிச்சா என்ன பேசி பேசுறா இவ புதுசா போட்டாலாம் தோடு என் புருஷன் கொடுத்தாலாம் சூடுன்ற மாதிரி அதிகம் ஐயா பையன் சிட்டுக்குருவிக்கு பட்டம் எங்க போனீங்க எங்க வந்தீங்க எவன் மட்டும் படுத்தீங்கன்னு எல்லாம் பட்டியல் போடுங்க ஓய்யத்த மகாத்த சக்காலத்தி பேச தெரியாத தெரியலாம் நாங்களாம் வந்து நியாயமா பேசுவோம் கரெக்டா பேசுவோம் இங்க பாரு இந்த மத்தாலக்காரன் பூனை சாப்பிட கூதி அதுக்கு பண்டாரம் அது கூட ஆளுதான் வச்சிருக்கோம் ஆளுக்காரே தான் வச்சிருக்கோம் கூட குத்துனா அப்படியே பூனை வந்துடும் யாருக்கு குத்தி 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 கிரியலாம் இப்படி விடக்கூடாது அது போடி பாலத்தே அடிப்பே போட்ட பாத்தானே கொல்லுக்கு கோடுகாரங்களை போன சிரிக்கி உளுத்தம் பருப்புக்கு ஊர்காவலங்கிட்ட போன ஊரு மந்திரி கவலங்கிட்ட போன ஓடி மாங்காய்க்கு மந்திரி கவலங்கிட்ட போனா ஒரு மாங்காய் பிஞ்சுக்கு இவ பேசுறா எங்க நாட்டுக்கு வந்து அப்படின்னு போட்டு என்ன நீ பேசுற அந்த பப்புடு பையன் ஒரு கேஜின்னு சொல்லி அதோட நல்லா பையன் கூட ஒண்ணுக்கு இது பாரு இன்னொன்னு திக்குலு
எந்த நான் கொட்டமலை முடி பையன் அதுவும் ஒரு ஆளுன்னு அது கூட சுத்தின்னு மருந்து குடிக்கிற அளவுக்கு போனா கொள்ளுவரத்துல நடக்குது உங்களுக்காக எடுத்து வச்சுனா அப்படியே தூக்கு போட்டு சேர்த்து போயிருக்கு பாருங்க 3 பேருக்கு போனாலும் மும்மூர்த்தி தேவர் போற அப்படியே கடவுள் மாதிரி வணங்குற நீ தேவடியா இவங்க போனது பெரியமா இருக்குதான். இவங்க வந்து தெய்வ நாட்டு பெண்ணுலாம் மும்மூர்த்தி கடவுள் கடை போன மாதிரி இருக்கலாம். போய் ஒப்பு கட்டி நல்லா இருக்கும், ஒண்ணு கட்டி நல்லா இருக்கும். பூஜை சுண்ணாம்பு சொல்ல இதெல்லாம் நீ காதல் கேட்காதீங்க, காதல் பீக்கர் அவுட் ஆகி போயிரு. ஏடா பொண்ணுவையா யாரா காதல் கேட்காத பொம்பளை சண்டை எல்லாம் கேட்குண்டா மேல துணி போட்டாங்க தண்ணி குடிக்கிற இடத்துல எவ்வளவு சண்டை வருதுன்னு தெரியுமா? பொழுது வந்துச்சு நல்லா எங்க போறாங்க சூரிய பகவான் காட்சி கொடுக்குறாங்க. நான் தண்ணி வரதல்ல பாடி கொள்ள கூத்தியா அஞ்சுக்கும் 10க்கும் இந்த அவரைக்காயை பிடிக்கும் இந்த பொம்பளை பையன் குஞ்சுக்கு போன தக்காளிக்கு போய் போய்தான் புள்ளவன் அதை ஒரு சொட்டு எடுத்துருக்குது எப்படி தெரியுமா அவங்களுக்கு டெலிவரியே பண்ண முடியாது. சொல்லு என்னைக்கு சாகுறாலும் அன்னைக்கு டெலிவரியே கண்டவன் போய் போய் என்ன கெஞ்சியாக்குறா யாரு அவங்க யாரு கூட போனா என்ன நம்மளுக்கு என்ன பந்தார்பள்ளி கிருஷ்ணா எப்படி பண்ணுவேன் தலையில வைக்கிற பூவுக்கும் அவளை கேட்க அவன் இப்பதான் முடிச்சுட்டு வரல. ஊருக்கான வீட்டுல சுனித்து ரெடி ஊருகான வீட்டுல உப்பு திருடி உன்னை காரி காரி துப்புனோடி கண்டாரோட குறுக்குதி ஊருக்கான வீட்டுல சுனித்து ரெடி பாட்டு பாரு அவளுக்கு பாட்டி அவண்டி எழுதி கொடுத்தோம் அவங்களுக்கு பாட்டி எழுதி கொடுத்தோம் ஐடியா எப்படிய வைக்க கேட்கலாம் வந்து உப்பு கச்சி எடுக்காத வைக்காதீங்க. சுனித்து ரெடி நல்லா கொலை நம்ம ஓக்க நான் அப்படியே மொண்டாட்டாரு தேவடியா மகனம் இல்லையா
ஆண்டவட்ட சக்காலுக்கு வெக்கம் இல்லையா? சூடு இல்லையா? இது சொன்ன இல்லையா? ஊரோட போன தேவையா? புடிச்சிருந்தா, ஊரோட போனா இங்க பாரு. உப்புக்கு சூடு வடிவு. புடிச்சுக்கிட்டு போலாம். ஆமா, ஆமா. ஏய், சூடு புடிச்சுட்டா போய் தகரப்பீட்டுல எண்ணெய் சாப்பிடுங்க. என்ன? நல்லா இருக்கும். என்ன ஆக்குறீங்க? சூடு எங்களுக்கு என்ன தெரியும் சூடு பிடிக்கிறது? உங்களாட்ட நாங்க தாடு, கோழு, லங்கு, லகாமு, சீனி, கடவானம் இல்லாத அண்டு, சொண்டு, தொடப்பத்துக்குன்னா கூட ஒரு 3 கட்டுக்குது. இந்த கட்டுட்டு இல்லாத தேவடியாந்து தாடு கொலை பாரு. நான் ஒரு நாட்டுக்கு ராணி பேரரசர் மனைவி இங்க பாரு கண்ணு, உனக்கு வீரத்தெல்லாம் விட்டு உனக்கு காலை விட்டா உனக்கு கலக்கு தேவையா? ஆண் கலக்கு. எடுத்தாங்க. கட்டிலே பாரா ஐயோ ஐயோ மாதர்கள் வந்து எங்களை அடி அடின்னு அடித்து கட்டி அவங்க நாட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆம்பளை விட்டு அடிக்கிறதுக்கு தேவடியா? என் மூட்டுல அடிச்சா யாருக்கிட்டையும் போகாதவன் பொண்டாட்டி பானு போன காட்டுல நின்று போனோம். என்னடி நடந்தது? இங்க பாரு, இப்ப எங்க விட்டுட்டு போனேன்? பாடி கூடாரத்துல விட்டு போனேன். கூடாரத்துல விட்டுட்டு போனேன். ஆமா. அப்படியே நம்ம வனமலம், இந்த வனமலம் யாருது? நம்மளது. நம்புவானோ? ஆமா. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்களா? ஆமா. இங்க தராத அந்த குளத்தை பார்த்தங்க. பார்த்தத உடனே எங்களுக்கு புழுக்கமா
மாமா நாங்கள் குளிக்கலாம் மாமா நான் வாங்கி மாறி எழுதி நான் வருத்தமெல்லாம் சொல்லுது குளிச்சது உடனே இந்த மலர்கள் எல்லாம் பார்த்தேன் இந்த மலர்கள் எல்லாம் பார்த்து பறிச்சு வைக்கலாம்னு வச்சேன் 99 பேர் எகுரி குளிச்சுங்க இந்த குளம் கலங்கி போச்சு கொஞ்சம் ஏதா அப்படி கலங்குது நாங்களும் என்ன குளத்தை கலைச்சு மூலமா குளத்தை இந்த பூவை எதுக்கு அரைச்சேன் இந்த குளத்தை யாரு கலக்கந்து இவங்க மாமனார் சம்பாரிச்சு போறோம் இவங்க மாமியார் ஓத்து சம்பாரிச்சு போறோம்னு சொல்லி அவ கிலோ பாருங்க புள்ள கூதி அவ கேட்கற கூறுவன் கூதிக்காக வாய் கேட்கறாரு தேவடி கண்ணு பாரு கண்ணு பாரு நீ வந்து ஊருக்காரி நீயே அடிச்சா கூட ஊருக்காரி அன்பத்தை போட்டு நீ வச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல மானகத்தை கூதி இந்த வனத்துல வந்து பொம்பளை ரெடி பண்ணிட்டீங்க நீ என்னை வச்சு வாரியா பரவாயில்லையா அவன் செய்யணும் எனக்கு பாவாடை சட்டி எல்லாம் துவைக்கணும் துணி துவைக்கணும் இவ்வளவு நேரம் இழுத்துன்னு வந்துங்க வந்துச்சு ஒரு பெருசு யானை இழுத்த மாதிரி
ஏய், அங்கே இரு. ஏய், பொம்பளை வந்து அடிக்க- இருந்தாலும் இந்த வனம் எனது. எங்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய வனம் எங்களது. உனக்கு சொந்தம். ஆமா. நீ யாரா? நான் யாரு? கோழி மயிறு கூட தண்ணீர் குடிச்சு. ஏய்! ஏய், நான் யாரு? ஏய். அந்தரத்தை வாழி. நான் ஒண்ணும் வரவே இல்லை. சொல்றதுக்கு இல்லை. நீ இங்க வந்து நான் சொல்றது மட்டும் கேள்வி பதில் சொல்லணும். சொல்லணும். இது யாரோட நாடு? யாரு? என் நாடு. காமதேனு பருவம். ஆறாவது வனம். எனக்கு சேர்ந்தது. சேர்ந்தது. நீ இருந்தாலும் இந்த வனம் இருந்துறியா? ஆமாடா. ஏய், இருந்தாலும் ஏய், நீ யார் இப்படி வந்திருக்கிறாயே, நீ யாரு? யாரு? எந்த ஊரு? இந்த வனம் உனது. எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். யாருக்கு? யார் அப்பா பேர் என்ன? எங்க அப்பா அந்தரத்திலே வாழுகின்ற தேவேந்திர நீண்டெடுத்த சித்திரசேனன். அப்படியா? ஆமா. இது உனக்கு சேர்ந்ததா? எங்க அப்பாக்கு சேர்ந்தது இந்த பூலோகம். பூலோகம். பூலோகம் எங்களுக்கு சேர்ந்தது. உனக்கு எப்படி சேரும்? காமதேன பரமாகப்பட்டது எங்களுக்கு சேர வேண்டியது. ஆறாவது வனம் உனக்கு சேர்ந்தது. ஆமா. ஏய் 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 ஏய். இப்படியா? ஆமா. ஏய், இதுதான் சண்டைக்கு. இருந்தாலும் எப்படி சண்டை போடலாம்? எப்படி? ஒண்ணு நீ செத்தா எப்படி நல்லா கேட்கல? நீ செத்தா ஒன்னு அடியாளம் வேணும். இல்ல நான் அடிச்சு நீ அடிச்சு நான் செத்தா ஒரு அடியாளம் வேணும். நீ செத்தா அவன் மொட்டை அடிக்கணும். ஆமா. அவன் செத்தா நீ மொட்டை அடிக்க முடியாது. ஆமா. அவருக்கு அவரு பாய் போனோம். ஆமா. அதனால அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்தரத்தில் வாழுகின்ற தெய்வலோகம். நான் என்ன யாருன்னு தெரியுமா? யாரு? நான் யாரு? யாரு? வட சொல்றேன். ஏய், அப்பனும் பண்ணி நாட்டு அடிச்சுக்கணும். நீ அப்பாவும் மகன் ஒரே ஒருத்தர் கருத்து. ஏய். விடிஞ்சா அப்பா மகன் இப்ப வியாசத்துல வந்து துரியோதன சித்திரசேனன். ரெண்டு பேர் பண்ணி கொடுத்துருவோம். இரு. யாரோ அந்த இடத்துல வாழ்றான் அவங்க அப்பா இந்திரன். அரக்கர் குலத்திலே பிறந்து தேவர் குலத்திலே வந்து இங்க தேவர்கள்லாம் அடிமையா இருக்கிறத ஆட்சி பிடிக்க செய்யறான். அப்பேற்பட்ட மகையும் நான் யாரு? யாரு? அஸ்தினாபுரி கோட்டை 56 நாடு 56 ஆட்டுக்கு அதிபதியாக இருக்கும் என் பேர் துரியோதனன். நீதான் அந்த துரியோதனா? டேய். நீதான் துரியோதனன். அப்படி இருந்தானா இங்கே காமதேன பருவத்திலே காடைகள் ஓட்டி சென்றது நீதானா? ஆமா. நீதான் களவாணி பையனா? டேய் நில்லடா நில்லடா.
பையன் பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரி குடிக்கிறான் அடிக்கிறான் பாரு. சாணி தனித்தனியா போதுனானோ என்னன்னா இருந்தாலும் பார்த்தா பையன் இது எங்க நாடு எங்களோட சொந்தம். என்னடா பண்ண போறப்பா? அப்படி இருந்தாலும் மாமா நம்ம யாரு நினைச்சு வந்தோம். இப்ப எப்படி உன்னிடத்திலே அகப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? நான் அடிப்பட்டேன். வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த பூலோகத்தில் கூட்டு வருவேன். அவங்க எப்படி இந்த பூலோகத்திலே வந்து
இல்ல நீ என்ன பண்ற அடே அடே இருந்தாலும் தேவி பெண்ணே எப்படி ரதம் பாய்கிறது தெரியாமா ஒரு பணமா அதுல எப்படி நுங்குகள் இருக்குமோ அந்த நுங்கைய வெட்டினதே உண்டானால் அந்த நுங்காகப்பட்டது கீழே உண்டானால் அது எப்படி சிதறி போகுமோ அதை போல் பதறுகிறாரே நம்ம இந்த சூரியனிலிருந்து அகப்பட்டு விட்டோம் பெருந்தெருவா வழி இருக்கிறதா நாம யாரு நினைத்து வந்தாங்களோ அவங்களவே ஆபத்துன்னு நினைச்சா அவளை காப்பாத்திடுவாங்க. அப்படியா? கூப்பிடு தான வாசனை. ஆமா பொண்டாட்டி. வாங்க கூப்பிடுங்க. அண்ணா தர்மண்ணா
வணக்கம். தலைக்கழக மாமர மக்கள் சபை ஆமாங்க. வீரமண்ட திருசபைக்கு ஆமா. நான் ஆண்மகனாக இடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா. என் பெயரினை ஆமா. என்பது விளக்கணும். எனக்கு தெரிந்தாலும் நீங்க சொல்லி பாருங்கள். என் தந்தையாராக விளங்கும் யம தர்ம யமனுடைய வம்சத்திலே நான் பிறந்தவன். மூவேந்தர்கள் மூவேந்தரில் ஒருவராக பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதியாவிற்கும் மூத்த குமாரனாக உதித்ததனாலே என் பெயர் தர்மபுத்திர மகாராஜ. தர்மபுத்திர மகாராஜன் சொல்லிவிட்டு நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது விளக்கணும். அவனுக்கு தான் மணிபடி சூட்ட வேண்டும் என புகழ்ந்து பேசுகிறார்கள். அதை கண்டு என் தம்பியாருடன் பேரரசன் பெரிய பிள்ளை துரியோதனன் பள்ளியிலே பகவதனிலே உறவு வைத்து எங்களை எத்தனையோ துன்புறுகள் செய்தான். அதெல்லாம் ஆண்டவனாகிய மாமா
பாண்டவர்களுக்குரிய பகுதி நாடி கொடுக்க வேண்டும் என்று உறுப்பினர் சொன்ன பிரகாரம் 7 கிரக நாடி கொடுத்தார்கள். திருவன் 11 கிரக நாடி ஏற்றுக்கொண்டு ஏற்றினார். சுண்ணாம்புக்கல் மேடு எங்களுக்கு ஒரு ஒதுக்கிய காடை கொடுத்தார். அதை என் தந்தையாராக விளங்கும் தேவேந்திர அம்சத்தால் இந்திரபிரஸ்தத்தை உற்பத்தி செய்து செம்மையாக ஆண்டு வந்த நாளை அப்போது ஒரு நாள் என்ன நடந்தது? என் தந்தையாராக பாண்டு மகாராஜன் பாண்டு போது கிடைக்கவில்லை. சொர்க்கம் கிடைக்காமல் நரகத்தில் ஏறிக் கொண்டிருக்கிறார். அப்போது மூன்று உலகத்தில் சுற்றி வரக்கூடிய நாரதன் ஓடி வந்து சொன்னார், சொர்க்கமடையாமல் நரகத்தில் இருக்கிறார். யாரும் செய்ய ராஜசூயம் செய்தது உண்டானார் சொர்க்கப்பதி அடைவாரும் தந்தையார் என்று சொன்னவுடனே யாரும் செய்ய ராஜசூயம் யாரும் நான் செய்து சாம்ராஜ்ய வட்டத்தை பற்றி அப்போது என் பெரிய பொப்புள்ள திருவ அன்றே வைத்தான் வாரான் வைத்து என் சித்தப்பாவால் விதிரப்பிரமான இடத்துல ஓலை கொடுத்து அனுப்பி வைக்க அது சிறமையால் ஏற்றுக்கொண்டு அத்னாபுரம் சென்றவுடனே சூதனால் மகடையாடி நாடு நகரம் உப்பச்சட்டி உருவோடு பண்டு பண்டாரம் எல்லாம் மறித்தோம். மல்லப்பட்டி கிராமம் நாட்டுக்கு ஒப்பான நாடு மல்லப்பட்டி கிராமம். மல்லப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மற்ற நாட்டுக்கு ஒப்பான நாடு. பாரத பத்தினியாக விளங்கும் அந்த அம்மனுக்கு அர்ச்சகராக விளங்கும். பேர் என்ன? பெருமாள் குட்டியை அவர்கள் ஆடம்பரை பாஞ்சாலியாக விளங்கும் அந்த அம்மனுக்கு அர்ச்சகராக விளங்கும் பெருமாள் குட்டியை அவர் வீட்டிலே தாண்டம் ஆடி மலைப்போல் திரும்படி எல்லாவற்றையும் இறைவனாக விளங்கும் அந்த அம்மனை வாழ்த்துகிறோம். அந்த அம்மனாகட்டும் மலைப்போல் திரும்படி எல்லாவற்றையும் பாஞ்சாலி அம்மன் அவன் வீட்டிலே தாண்டம் ஆடி எந்த தொழிலை கடைபிடித்தாலும் மென்மேல் வளரும்படி அவன் வாழ்த்துகிறோம். அம்மனாக மட்டும் கொடுக்கக்கூடிய பணம் நாடக சபைக்கு அப்படி இருக்கும் வேலை என் தந்தையார் வாழ்ந்து மகாராஜனுக்கு ராஜசூயம் செய்து போராமல் நினைத்து எங்களை நாட்டுக்கு வரவழைத்து நயமாக சூதனால் பகடையாடு நாடு உப்பச்சட்டு உணவோடு அனைத்துமே பறித்துக் கொண்டு நரகத்தில் செல்லும் போது நாங்கள் எதையவே தோற்றுக்கொள்ள விரோதியாக்கி நாடு நகரம் உப்பச்சட்டி உணவோடு பட்டு பண்டாரமாக வரித்துக் கொண்டு அடுமுறையாக விளங்கும் ஐவருக்குரிய வாஞ்சாலியை சூதாட்டத்தில் தோற்ற பிறகு ஆராட்டம் ஆடினோம். ஆராட்டம் ஆடிப்படியாகி 6-12 காட்டில் சந்திரிக்க வேண்டும். பெண் என்று வாராமல் சூதாடி ஓராண்டு அஜயவாசம் இருக்க வேண்டும். குரு பெருமாள் கட்டளை இட்டார்கள். கட்டளை விளக்காரம் முதல்வனும் சூரியவனும் 2 ரோமரசிவனும் 3 முருகு மகாரிசிவனும் 4 தலபைரவனும் 5 சைந்தவனும் 6 காமதேனு வருடத்திலே குடியேற இருக்கிறோம். குடியேற இருக்கிறோம். எதை நாங்கள் புசைக்கிறோம்?
கண்ணபுரம் சொல்லக்கூடிய காய்கனிகளை புசித்து நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எத்தனையோ ஒரு வனத்தில் ஒரு சூதாக அனுப்பின தம்பி துரியோதனன் அதுக்கெல்லாம் ஆண்டவனாகிய அரு கிரகத்தினாலே தப்பி வாழ்ந்து வருகிறோம். 6வது வனத்திலே குடியாக இருக்கும் தவனும் என் தம்பிமார்களாக சுபஜயம். இதே உள்ளூர் கிராமம். உள்ளூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பெண் குல சகாமணியாக விளங்கும் அஞ்சலா மகாலட்சுமி. அஞ்சலா மகாலட்சுமி கொடுக்கூடிய பணமாக பெற்றது 6 முகம் 12 கரம் படைத்த வெற்றிவேல் முருகன் மீது உடைக்கை அந்த முருகப்பெருமானார் வட்டவர் வீட்டிலே தாண்டவமாடி மலை போல பணிபோல் திரும்படி எல்லா விளையர்களை வாழ்த்துக்கிறோம். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடு சபைக்கார். அப்படி இருக்கும் வேலை நாங்கள் ஆளாள குடியேறி இருக்கிறோம். என் தம்பிமார்கள் 4 வீட்டாக சென்று காய்கனிகளை பறித்துக் கொண்டு வருவார்கள். அது என் தம்பிமார்களுக்கு எல்லா 4 பேருக்கு ஒரு பங்காகும். என் தம்பி பீமச்சரன் ஒரு பங்காக கொடுத்து பன்னசாலா வைத்து அதாவது குடியேறி இருக்கிறோம். என் தம்பி பீமன் அர்ஜுன் அகசாலா வந்தால் உன்னை கேட்டதாக சீக்கிரம் கூட்டினோம். மகாராஜா வரும்போது வாலிபால் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அந்த கதையா போய் துண்டு துண்டாக போய் நிற்கிறேன்டா. அது எட்டு போய் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எட்டு போய் குடும்பம் நடத்தியா அதான் தங்கம் வைரம் மாணிக்கம் நான் இருக்கும்போது பயம் கிடையாது. அப்ப என்ன பார்த்தா சின்ன பையனா? அது அப்படி சீரியஸாக போயிருக்கேன். என்ன என்னை பார்த்தா கை கட்டி வாய்க்கரிசி போடுறவங்களும் வந்து போட சொல்லு. யார் கை கை கட்டி மொத்தமா கை கட்டு சொல்ல சொல்ல பயம் கிடையாது. வாய மூடணும் வாய மூடிக்கணும் சுத்தம் மூடிக்கணும் சுத்தம் மூடிக்கணும் எல்லாம் மூடிக்கணும் வேற எதுவும் பேசுறது அது கிடையாது. அது கிடையாது. அடக்கம் கொடுக்கும் சொல்லுங்க
பெருமாள் அந்த பேசி கேட்காதான்னு சொன்னேன். ஏய், ஒரு டைம் மட்டும் போ, ரெண்டு பேர் போக கூடாது. சரி ஒரு டைம் நீ கழுவி விடு. சரி, அப்ப இருந்தாலும் நான் வந்துட்டேனே. பட்டுக்காரி மூத்தத்து பேசிக்கிறேன். பண்ணி அப்படி இருந்தாலும் அதனால தேவசபை நான் முக்கத்தவை வீட்டிலே யாரு இதே மாதிரி போட்டு போட்டு தலை அடிச்சா நல்லா இருக்கும். நான் வாயால சொன்னா நான் சூத்த செய்வேன். யாரால கேட்கணும் வாயா சொல்றேன் குந்திக்கிட்டு வாங்க. மார்வாடி வந்துக்கிறோம். அவங்க ராத்திரியே வந்து இல்லை சார் கேட்பாங்க. என்னடா? சொல்லுங்க உண்டு ஐயா. ரூபாய்க்கு. ஏய், அப்படி இருந்தா போதும். நான் யாரு குந்தியம்மா தேவிக்கும் குந்தியம்மா தேவிக்கும் ஏய், குந்தியம்மா தேவிக்கும் பாண்டுவர ராஜனுக்கும் பிள்ளையாக பிறந்த பாண்டு மகாராஜன் பாண்டில் மகாராஜனுக்கு டேய் பாண்டு பாண்டு மகாராஜனுக்கும் வாயுதேவன் அம்சத்தாக பிறந்த மதகிரி மதகிரி அந்த பாட்டு வந்து மியூசிக் இல்லாதவே பாட்டு. வந்தாரையா வந்தாரையா வாயில சப்பி இல்லையா. இதெல்லாம் அக்கட்டும். சொல்லிட்டு அடிக்கிறதுல வந்தாரையா வந்தாரையா தேனு ரெண்டு மனசன் இருக்குது தேனு பெருசா பொறியா ஆ, கரேடுக்கு தேனு ஆமா மலத்தேனு அப்படி ஈ மிஷினு ஆ, கும்பலாக்கும் ஆமா அது வெளிக்கிட்டு பார்த்தா வெளியேடுக்கும் மலத்தேனு உள்ள பாட்டுன்னு வச்சுக்க நாற்பது ஸ்டேஜ் இருக்கும். அப்படியே நீங்க நக்குறது மலத்தேனு ஆமா நீல வந்து நான் ட்ரைனிங் எடுக்கல சாமி நக்கிறதுக்கு எங்களுக்கு வேணாடா கையில வச்சுக்க. அதே போதும் சரி சரி சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் நான் குந்திதேவன் என்ற பாலன் பீமாசேனன் என்று சொல்லிவிட்டேன். எங்கள் குலம் என்ன இல்ல சாமி பையன் கரண்ட் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாம் குந்தி கரண்ட் அடிச்சு குந்தி வந்து காப்பாத்து
பலி யாரு மேல வர பீமன் மேல தான் பலி பீமசேன மகாராஜா வந்தாரா? பீமன் வந்தானா? பீமன் வந்தாரா? ஒரு சின்ன பையன் ஆடு மாதம் தானா பயந்துக்கு போய் சுண்ணி கருத்து தம்பி மாதிரி அப்படி இருந்தாலும் எங்கள் குலம் என்ன? நான் யாருக்கு தம்பி பணா சொல்றேன். யா நம்ம கை ஓங்கி அடிக்கக்கூடாது. கை ஓங்கி வச்சுக்க. கை ஒரு நேரம் போய் படுக்கணும். அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் சந்திர குலத்திலே சந்தல குளத்துல சந்திர குலம் அது நான் சொல்றோம். சந்திர குலத்திலே சுந்தர தர்ம தம்பி சுந்தர தர்ம தம்பி நான் தான் பீமசேனன். அப்படி இருந்தாலும் எனக்கு சராசரி பலம் படைத்தவர்கள் யார் யாரை மடித்திருக்கிறேன். வணக்கம் தனக்கலைக்கு இந்த போதிலும்